சாந்தி சிஸ்டர், குஷியா இருக்கிறீங்களா? ஓம் சாந்தி பிரதர், குச்சியா இருக்கேன். இன்னைக்கு நம்ம வந்து யோபு 3வது அதிகாரம். ஸோ இதுக்கு முன்னாடி வந்ததெல்லாம் அப்படி கதையா வர்ற மாதிரி இருந்துச்சு. ஸோ அதனால அது போர் அடிக்க வேண்டான்ட்டு சாரமா சொல்லி மெசேஜ் சொன்னோம். ஆனா இதுல வந்து முக்கியமான விஷயமே ஒரு வசனமுமே வரும். அதனால இனி வர வசனங்கள் அடுத்தடுத்த அதிகாரத்துல பாத்தீங்கன்னா அங்க அவங்க சொல்ற வார்த்தைகள் தான் மெசேஜ். இப்ப என்னன்னா அந்த நண்பனை பார்க்கலான்ட்டு யோபுடைய 3 நண்பர்கள் வராங்க. தூரத்திலே அடையாளமே தெரியலன்னும் போது சட்டை கிழிச்சிட்டு அழுகுறாங்க. அமைதியாவே 7 நாள் இருந்துட்டாங்க. இப்ப 7 நாள் கழிச்சு யோபு பேச ஆரம்பிக்கிறான். என்ன பேசுறான் அப்படின்னா, நான் ஏன் இந்த பூமியில பிறந்தனோ? நிறைய பேர் நோய்வாய்ப்பட்டவங்க எல்லாம் இப்படி பேசுவாங்க, நான் கேட்டிருக்கிறேன். ரொம்ப படுத்த படுக்கையிலே இருக்கோம், நான் ஏன் தான் பிறந்தனோ? அது ஆக்சுவலா அந்த விஷயங்கள் தான் இவர் பேசுற எல்லாமே. பாருங்க, தன் பிறந்த நாளை சபித்து வசனித்து சொன்னது, யோபு சொன்னது என்னவென்றால், நான் பிறந்த நாளும் ஒரு ஆண் பிள்ளை உற்பத்தியாச்சினும் சொல்லப்பட்ட ராத்திரி அழிவதாக. இப்படி ஒருத்தன் பிறந்தன்னு சொன்ன அந்த நைட்டே இல்லாம போயிருந்திருக்கலாமே அப்படி சொல்றார். அந்த நாள் அந்தகாரப்படுவதாக, தேவன் உயரத்திலிருந்து அதை விசாரியாமலும் ஒளி அதன் மேல் பிரகாசியாமலும், அதாவது அந்த நாளே சபிக்கப்பட்ட நாள் அப்படி சொல்ல வர்றார். அந்தகாரமும் பிரதர், மரண சொல்லுங்க. இந்த இப்பெல்லாம் மூவி ரீசெண்டா எடுத்தாங்கல்ல பிரதர், ஒரு அசம்பாவிதம் நடந்துச்சுன்னா அந்த நாள்ல போயிட்டு அந்த நாள்லயே அது நடக்க விடாம பண்ணிட்டோம்னா ஃபியூச்சர்ல அதுல இருந்து தப்பிச்சிடலான்ட்டு. அப்படி ஒரு படம் வந்திருக்கா? ஆமா. இப்போ தெரியாது. அதுதான் என்னன்னா, இப்போ பிளாஷ்பேக்ல நம்ம ஒரு தப்பு பண்ணிருப்போம். டைம் அதனால சைக்கிளா? இப்போ ஒரு 5-10 வருஷத்துக்கு அப்புறம் தண்டனை அனுபவிச்சிருப்போம். இப்போ ஒரு மிஷின் கண்டுபிடிச்சிட்டு அந்த 5 வருஷத்துக்கு முன்னாடி போயிட்டு அந்த தப்பு நடக்க விடாம பண்ணிடலாம். பண்ணிட்டோம்னா இப்ப ஃபியூச்சர்ல வந்துட்டு தப்பிச்சிடலாம். அந்த மாதிரி எல்லாருமே யோசிப்போம்ல, அந்த நாளே வந்திருக்க வேணாம், நம்ம பிறந்தே இருக்க வேணாம். ஏன்னா ஒரு கஷ்டம் வரும்பொழுதுதான் நம்ம அதை யோசிப்போமே. அது வரைக்கும் நம்ம 100 வயசு வரைக்கும் நல்லா இருப்போம், நம்ம ஹாப்பியா இருப்போம்ட்டு தானே நம்ம பாவங்களே செய்யறோம். கண்டிப்பா. இதுல ஆக்சுவலா இதுக்கு முன்னாடி அதிகாரத்துலதான் ஒய்ஃப் கிட்ட வந்து ஏன் கடவுள் நல்லது கொடுத்தாரு, இப்ப கெட்டதை கொடுத்தாருன்னு அப்படி சொன்னாரு. ஆனா இப்ப அதை தாங்கிக்க முடியாத அளவுக்கு வலி, பயங்கரமா வலி. அப்ப அவர் சொல்றாரு, அந்த இரவில் வந்து ஒளி பிரகாசியாமலும் அந்தகாரமும் மரண இருளும் அதை கரைப்படுத்தி மப்பு அதனை மூடி மந்தார நாளில் பயங்கரங்கள் அதை அருக்களிப்பாக்குவதாக. அதுக்கு என்ன அர்த்தம் தெரியல, ஏதோ சபிக்கிறார். ஆனா அந்த ராத்திரியை அந்தகாரம் பிடிப்பதாக, வருஷத்தின் நாட்களில் அது சந்தோஷப்படுகிற நாளாய் இராமல் மாதங்களின் கணக்கிலே அது வராமலும் போவதாக. அந்த ராத்திரி தனிமையாய் இருப்பதாக, அதிலே கம்பீர சத்தம் இல்லாமற் போவதாக. நாளை சபிக்கிறவர்களும் லிவ்யாதானை எழும்ப பண்ணத்தக்கவர்களும் அதை சபிப்பார்களாக. அதன் அஸ்தமன காலத்தில் தோன்றிய நட்சத்திரங்கள் இருண்டு அதை எதிர்பார்த்திருந்த வெளிச்சம் உண்டாகாமலும் விடியற்காலத்து வெளுப்பை அது காணாமலும் இருப்பதாக. ஸோ எந்த அளவுக்கு அவர் வலியும் வேதனையும் இருந்தா அந்த பிறந்த நாளையே சபிக்கிறார். இவ்வளோ பணக்காரரா இருந்தவர் டக்கு டக்கு டக்குன்னு எல்லாம் போய் இப்ப இன்னும் அவர் என்னென்ன அனுபவிக்கிறார்ன்றதையும் வரும். அவரை பார்த்துக்க யாரும் இல்லாத ஒரு நிலை. பொண்டாட்டியே செத்து போன்னு சொல்றாங்க. புரியுதா உங்களுக்கு? சொல்லுவாங்கல்ல ஒரு டைமுக்கு அப்புறம், நீ செத்து போயிடுவாங்களே, அதையும் சொல்றாங்க. கடவுளை சபிச்சுட்டு செத்து போ அப்படின்னு சொல்றாங்க. அப்ப நான் இருந்த கர்ப்பத்தின் வாசலை அது அடைக்காமலும் என் கண்கள் காண்கிற வருத்தத்தை மறைத்து விடாமலும் இருந்ததே. சோ அதோடைய அஸ்தமன காலத்தில் தோன்றிய நட்சத்திரங்கள் இருண்டு அதை எதிர்பார்த்திருந்த வெளிச்சம் உண்டாகாமலும் விடியற் காலத்து வெளுப்பை அது காணாமலும் இருப்பதாக. ஏன்னா
நான் இருந்த கர்ப்பத்தின் வாசலை அது அடைக்காமலும் என் கண்கள் காண்கிற வருத்தத்தை மறைத்து விடாமலும் இருந்ததே. ஸோ அந்த கர்ப்பத்துல இருந்து அது பிறந்திருக்க கூடாது, அதை அடைச்சிருக்கணும். ஆக்சுவலா கர்ப்பத்தை அடைத்து போட்டார் கர்த்தர்னு ஒரு சாபமாக இதுல கொடுத்திருப்பாங்க. அதான் குழந்தை பிறக்க மலடின்னு சொல்றோம் இல்லையா, அப்படி சொல்லியிருப்பாங்க. ஸோ அப்படி இருந்திருக்கலாமே. நான் கர்ப்பத்திலே அழியாமலும் கர்ப்பத்திலிருந்து புறப்படுகிற போதே சாகாமலும் போனது என்ன, என்னை ஏந்திக் கொள்ள. இது எல்லாமே கடைசி நேரத்துல எல்லாருடைய மனநிலையாக இருக்கும். அந்த தண்டனை அப்படி இருக்கும். என்னை ஏந்திக் கொள்ள மடியும் நான் பாலுண்ண ஸ்தனங்களும் உண்டாயிருந்தது என்ன. அப்படி இல்லைன்னா கூட நான் செத்து போயிருப்பேனே. ஒண்ணு பிறக்கும் போதே செத்து இருக்கணும், அல்லது தாய் இல்லாம இருக்கணும், அல்லது பால் குடிக்காமலாவது நான் இறந்திருக்கணும். அப்படி இல்லாது இருந்தால் அசையாமல் கிடந்து அமர்ந்திருந்து பாழ்நிலங்களில் தங்களுக்கு மாளிகையை கட்டின பூமியின் ராஜாக்களோடும் மந்திரிமார்களோடும் அல்லது பொன்னை உடையவர்களோடும் தங்கள் வீடுகளை வெள்ளியினால் நிரப்பினவர்களுமான பிரபுக்களோடும் கூட நான் இப்பொழுது தூங்கி இளைப்பாறுவேனே. இதோடைய அர்த்தம் என்ன? நான் அப்பயே செத்து போயிருந்தேன்னா அடுத்த ஜென்மத்துல இப்படி பிறந்திருப்பேனேன்னு சொல்றாரு. அப்ப அது அடுத்த ஜென்மம் தானே அது. இப்ப நான் இறந்திருக்கலாமே, நான் இறந்து அடுத்த ஜென்மம் எடுத்திருப்பேன் இல்லைன்னு தான் அவர் சொல்ல வர்றாரு. அப்ப இதுல மறுஜென்மம் பற்றி சொல்லப்பட்டிருக்கிறது அவங்களுக்கு தெரிய மாட்டேங்குது. அவங்க யாரோ ஒருத்தர் சொல்லிட்டாங்க மறுஜென்மம் இல்லைன்ட்டு அப்படியே புடிச்சுக்கிட்டாங்க. நம்ம இந்த தமிழ்லயும் ஒரு வார்த்தை சொல்லுவாங்க, நல்லா வாழ்ந்தவங்க மட்டும் கெட்டு போக கூடாதுன்னு. ஏன்னா நம்ம கூட இருக்கிறவங்க நம்மளை பத்தி என்ன நினைப்பாங்கிற அந்த எண்ணமே நம்மள வாட்டி வதத்தி இருக்குன்றது. இல்லாதவங்க கூட ஈஸியா எல்லாத்தையும் எடுத்துக்குவாங்க. ஏன்னா அவங்க எப்பவுமே இருக்காது, கஷ்டம் பெருசா தெரியாது. அந்த சமூகத்துல நல்லா வாழ்ந்துட்டு இப்படி ஒரு நிலைமை வந்துச்சுன்னா அவங்களால அந்த எண்ணங்கள் தான் தாங்கிக்கவே முடியாது. மத்தவங்க நம்மளை பத்தி என்ன நினைப்பாங்க அப்படின்ட்டு. இதுதான் இறைவன் சொல்றாரு, தேக அகங்காரம் இத உடைங்க அப்படின்ட்டு. இது மிகப்பெரிய வழி பிரதர். கண்டிப்பா ஒருத்தர் தன்னை உயர்வாக பார்த்து அவரு ஒரு பாலியல் குற்றத்துல சிக்கினார்னா அவர் மூஞ்சே காட்ட மாட்டாரு வெளியில. எல்லா மதங்களையும் சரி, அரசியலும் சரி, யாரா இருந்தாலும் சரி. இப்ப எவ்வளவு பெரிய ஒரு அவமானத்தை அது கொடுக்குது இல்லையா? அதான் சொல்றாரு, ஆனா உயிரோட இருந்துட்டேனே, அல்லது வெளிப்படாத முதிரா பிண்டம் போலவும் வெளிச்சத்தை காணாத சிசுக்கள் போலவும் இருப்பேனே. ஸோ இப்படியெல்லாம் உள்ளவே இருக்கும்னு இவங்களா சொல்றாங்க. அது முதிரா பிண்டம் அப்படின்னா அபார்ஷன் ஆகிறது தான் இல்லையா? முதிர்ச்சி அடையாம அபார்ஷன் ஆகிறது. வெளிச்சத்தை காணாத சிசுக்கள் போலவும் இருப்பேனே, மொத்தத்துல அபார்ஷன் தான் சொல்றாரு. துன்மார்க்கருடைய தொந்தரவு அங்கே ஓய்ந்திருக்கிறது, பலனற்று விடாய்த்து போனவர்கள் அங்கே இளைப்பாறுகிறார்கள். ஸோ இவர் அந்த இறந்த பிறகு அந்த சவப்பெட்டியில இருக்கிறத பத்தி சொல்லிட்டு இருக்கிறார். அங்க இளைப்பாறுகிறார்கள், யாருடைய பிரச்சனை இல்லாம நிம்மதியா இருக்கிறாங்க. ஏன்னா அவங்களை பொறுத்த வரைக்கும் அது தூங்கிட்டு இருக்கிற மாதிரி கணக்கு இல்லையா? எழுப்புவாருன்ட்டு அங்கதான் உடம்பும் இல்லை எதுவும் இல்லாம போகுதுன்றது கூட அவங்க புரிஞ்சுக்கல. சரி, கட்டுண்டிருந்தவர்கள் அங்கே ஏகமாக அமைந்திருக்கிறார்கள், ஒடுக்குகிறவனுடைய சத்தம் அங்கே கேட்கப்படுகிறது இல்லை. சிறியவனும் பெரியவனும் அங்கே சரியாயிருக்கிறார்கள். இல்ல சொல்லுவாங்களே, சுடுகாட்டுல தாண்டா எல்லாம் சமமா இருப்பாங்கன்னுவாங்க. அங்கே சரியாயிருக்கிறார்கள், அடிமை தன் எஜமானனுக்கு நீங்களாய் இருக்கிறான். ஸோ அந்த அடிமைத்தனம் இதுல ஆக்சுவலா ரகசியம் இருக்குது இல்லையா? இறந்த பிறகு நிறைய பேருக்கு இறக்குறது ஒரு அடிமைத்தனத்துல இருந்து விடுதலை அடைகிற மாதிரி. அந்த அடிமைகள் இருந்தாங்க இல்லையா ஒரு காலத்துல. ஸோ அப்ப சிலருக்குலாம் ரொம்ப கொடுமையாக தண்டனை கிடைக்கும், இறந்து கூட போயிடுவாங்க. அதுதான் அவங்களுக்கு விடுதலையே. அடுத்த ஜென்மத்துல அவன் இப்ப நல்ல பணக்கார குடும்பத்துல பிறப்பான். ஆனா வெளியில இருந்து பாக்குறதுக்கு கொடுமை மாதிரி இருக்கும். ஆனா செய்த பாவத்திற்கான தண்டனை சீக்கிரமாக கிடைத்து அது அடுத்த அதிகாரத்துல சூப்பரா இருக்கும். இவருடைய ஃப்ரெண்ட்ஸ் சொல்லுவாங்க, செமையா இருக்கும் அது. சரி, அப்ப இப்படி யோசிச்சா பிரதர் துன்பம் நிறைய வரட்டும் தானே தோணும். கண்டிப்பா அது ஃபுல்லா கஷ்டம் வரட்டும். அடுத்த அதிகாரம் ஃபுல்லா அதை பற்றி தான் செமையா இருக்கும். இந்த அளவுக்கு இந்த ஆங்கிள் யோசிச்சதே இல்லையே
அப்படிங்கிற மாதிரி இருக்கும். சூப்பரா இருக்கும் அது. சரி. மரணத்துக்கு ஆசையாய் காத்திருந்து புதையலை தேடுகிறது போல அதை தேடியும் அடையாமற் போகிறவர்களும் பிரேத குழியை கண்டுபிடித்ததினால் மிகவும் களி கூர்ந்து அதற்காக சந்தோஷப்படுகிற நிர்பாக்கியருமாகிய இவர்களுக்கு வெளிச்சமும் மனசஞ்சலமும் இவர்களுக்கு ஜீவனும் கொடுக்கப்படுகிறதுனால் பலன் என்ன? எப்படா சாவோன்னு நினைக்கிறாங்களாம். என்னைக்கு பிரேத குழி எப்ப வரும், மரணம் எப்ப வரும்னு ஆசையா காத்துக்கிட்டு இருக்கிறாங்களாம். நிறைய பேர் அப்படி சொல்லுவாங்க. ரொம்ப படுத்த படுக்கையா இருக்கிறவங்க நான் வெயிட் பண்ணிட்டு இருக்கிறேன். அப்ப அவங்களுடைய மைண்ட்ல இதான் ஓடும் போல இருக்குது. எதுவுமே பண்ண முடியாது, படுத்துக்கிட்டே இருக்கிறாங்க. மற்றவர்களுக்கு ஒரு பாரமா இருக்கிறாங்கன்னு அவங்களுக்கே தெரியுது. ஸோ எல்லாரும் எந்த மனநிலையில, அதாவது இப்ப சமீபம் ஆக்சுவலா நான் எப்பயோ கேள்விப்பட்டிருக்கிறேன், பட் இப்ப நியூஸ்லயே வந்துச்சு. கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல்ல பிரசவத்துக்கு, நான் வேற ஒரு ஹாஸ்பிட்டல்ல இதை கேள்விப்பட்டிருக்கிறேன், பட் இப்ப அந்த பிரசவத்துக்கு போனவங்க எல்லாம் சொல்றாங்க எங்களை ரொம்ப கேவலமா நடத்துறாங்க, உங்களெல்லாம் எவடி புள்ள பெத்துக்க சொன்னது, இன்னும் பச்சையாக ஆம்பளை கூட படுக்காம இருக்க மாட்டீங்களா அப்படின்னு இவங்க ரொம்ப அசிங்கமா பேசுறாங்க. ஏன் இவங்க எல்லாம் அப்படி பண்ண மாட்டாங்களா அப்படின்னு அப்ப சொல்லுவாங்களாம். ஏன் ஒரு கணவனோட படுக்கும்போது உனக்கு வலிக்கலையா, இப்பதான் வலிக்குதா, இப்படி கேட்பாங்களாம். அதுலயே இருந்து இருந்து அப்ப அது ஒரு வேண்ட வெறுப்பா தானே பண்றாங்க. இப்ப காசு நீங்க ஹாஸ்பிட்டல் வந்துதான் பிரசவம் பண்ணணும்னாங்க. இதுக்கு முன்னாடி அப்படி கிடையாது இல்ல. வீட்டுக்கு வருவாங்க ஆயா, அவங்க இப்படி பேசுவாங்களா? ஒருவேளை மனதுக்குள்ளே இருந்தா கூட இப்படி பேசுவாங்களா மத்தவங்க முன்னாடி? இது அவங்களுடைய இடம்ன்றதுனால லட்சக்கணக்கில் சம்பளம் வாங்கிட்டு இப்படி பேசுறாங்க. அப்ப மரண நாள் அந்த உடலை விட்டு பிரியும் போது சந்தோஷம் அடையிறாங்கன்னா, உடலை இருக்கும்போது எவ்வளவு வேதனை அனுபவிப்பாங்க. நிஜமா அப்படி ஆகும்னு நிறைய பேர் நியர் டெத் எக்ஸ்பீரியன்ஸ்ல சொல்லியிருக்காங்க. அப்படியே லேசா அப்படியே இருந்துடலாமான்னு தோணுமா, திடீர்னு யாருடைய ஞாபகம் வந்துருமா, போயிடுவாங்களாம். அதுலதான் மாட்டிக்கிறது. அதுக்குதான் பாபா சொல்றாரு, யாருடைய ஞாபகமும் வர வேண்டாம், என் நினைவிலே இருங்க, சேவை செய்யும் போது கூட விடுபட்டு பண்ணுங்க அப்படின்னு சொல்றேன் இல்லையா. செய்ய வைக்கிறது நான், வெறும் கட்டளை கொடுக்குற முதலாளி மட்டும்தான் ஆத்மா, இதுல கவனம் இருக்கணும்ன்ற. சரி. ஸோ அப்ப எப்ப அந்த பிரேத குழி, அந்த சவக்குழியை பார்க்கறத நினைத்து சந்தோஷப்படுறாங்கன்னா அவங்க எவ்வளவு துர்பாக்கியசாலிகள். அவங்களுக்கு எதுக்கு இந்த ஜீவன், இப்படி ஒரு ஜீவன் எதுக்கு? மறுஜன்மம் பற்றி ரகசியம் இல்லாததுனால இந்த கேள்வி. மறுஜன்மம் தெரிஞ்சிருந்தா இதுக்கு முன்னாடி அந்த அளவுக்கு நான் பாவம் செஞ்சதுனால தானே இப்படி பிறந்திருப்பேன்னு தெரிஞ்சிருக்கும். இப்ப இதுதான் கிறிஸ்தவர்களுடைய நிலைமை. அந்த மாதிரி இருக்கும்போது நான் என்ன பாவம் செஞ்சேன், எனக்கு தெரிஞ்சு நான் எதுவுமே பண்ணலையே, ஏன் நடக்குது? இதை விட தண்டனை ஒருத்தருக்கு இருக்கவே முடியாது. இங்க நம்ம பண்ணிருக்கிறோம், நான் எதுவுமே பண்ணல, எங்க மதத்துல அப்படி இல்லையே. இது ஒரு படத்துல கூட ஃபேமஸா வரும் பிரதர். நான் தண்டனை அனுபவிக்கிறேன்னா அதுக்கான காரணமாவது எனக்கு தெரியணும்ல, தெரியாம எப்படி அனுபவிக்க முடியும் அப்படின்ட்டு வரும். கரெக்ட். அதே மாதிரி ஒரு முஸ்லிம் சகோதரர் கேட்டாரு ஸ்டால்ல நடத்தும் போது, தண்டனை கொடுக்கறதுக்கு முன்னாடி இதெல்லாம் பாவம்னு சொல்லணும்ல கடவுள், அதுக்குதான் சொல்றாரு, அதுக்குதான் நடத்துறாரு, சும்மா கொடுக்க மாட்டாங்கல்ல தண்டனை இல்லையா. இதெல்லாம் பாவம் முதல்ல சொல்லிட்டு மாத்திக்கிறதுக்கு டைமும் கொடுத்துட்டு இல்லையா, கடைசி 100 வருஷம் இறைவன் பிரம்மகுமாரிகள் மூலமாக ஞானத்தை கொடுக்கிறார். காமம், கோபம், பற்று, பேராசை, அகங்காரம் தப்பு. ஸோ அதுல இருந்து விடுபடணும்னா நீங்க ஆத்மான்னு உணருங்க. பூர்வமத்தில நட்சத்திரம் மாதிரி ஜொலிக்குது நம்ம உயிர், அதை தான் ஆத்மான்னு சொல்றோம். அதோடைய அப்பா தான் கடவுள், பரமபிதா. அல்லான்னு சொல்றதும் அவரை தான், சிவன் சொல்றதும் அவரை தான். அவரை நினைக்க நினைக்க ஆத்மா தூய்மையாகும். காமம், கோபம், பற்று, பேராசை, அகங்காரம்னா என்னன்னே தெரியாத நிலை அடைவோம். ஸோ அதுல சொர்க்கத்துல இருக்கும்போது காம, கோபம், பற்று, பேராசை, அகங்காரமே இருக்காது. நரகத்தில் வரும்போது தான் காம, கோபம், பற்று, பேராசை, அகங்காரத்துல சிக்கிக்கிறோம், விழுந்துடுறோம். ஸோ இப்போ இதுல இருந்து விடுபடணும்னா ஆத்மான்னு பரமாத்மாவை நினைவு பண்ணிக்கிட்டே இருந்தா ஆத்ம சக்தி வரும். கூடவே இறைவன் கொடுக்கிற ஞானமாகிய முரளியும் கேட்கணும். அது எல்லா பிரம்மகுமாரிகள் ராஜயோக தியான நிலையத்திலும் முற்றிலும் இலவசமாக கிடைக்குது. யூடியூப் வெப்சைட்ஸ்ல இருக்கு. அதோட லிங்க் இந்த வீடியோக்கு டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குறோம். அவசியம் பார்த்து பயன்பெறுங்கள். ஸோ தன் வழியை காணக்கூடாதபடிக்கு தேவனால் வளைந்து கொள்ளப்பட்டவனுக்கு வெளிச்சத்தினால் பலன் என்ன? சூப்பர் இல்லையா?
அதாவது சரியான வழி என்ன அப்படின்னு அவனால கண்டே பிடிக்க முடியல. தேவனால் வளைத்து கொள்ளப்பட்டவனுக்குன்னு போட்டிருக்க. ஆக்சுவலா இங்க வளைத்து கொண்டது சாத்தான், கடவுள் கிடையாது. அதை புரிஞ்சுக்கணும். கடவுள் கடைசி 100 வருடம் வழி கொடுக்கறதுக்கு மட்டும்தான் இந்த பூமிக்கு வரார். சொர்க்கத்துல சாத்தானே கிடையாது, நரகத்துலதான் சாத்தான் இருக்கிறான். அதனாலதான் நான் பூமி எங்கும் உலாவி கொண்டிருந்தேன்ட்டு சாத்தான் தன்னை அறிமுகப்படுத்திக்கிறான் முதல் 2 அதிகாரத்துல, யோபுல. ஸோ எல்லாருக்குள்ளயும் இருக்கக்கூடிய இந்த காம, கோபம், பற்று, பேராசை, அகங்காரம் தான் சாத்தான்னு சொல்றது. அப்ப சரியான வழி தெரியலன்னா அவனுக்கு இந்த வெளிச்சம் இருந்து என்ன பிரயோஜனம்? அதுதான் கண் இருந்தும் குருடர்களாக இருக்கிறாங்கன்ட்டு இயேசு புதிய ஏற்பாடுல சொல்வார். இந்த கண் இருந்தும் ஞானத்தின் குருடர்களாக இருக்கிறாங்க. இந்த காது இருந்தும் ஞானத்தை கேட்கக்கூடாத செவிடர்களாக இருக்கிறாங்க அப்படின்னு அர்த்தம். அப்ப அதான் சொல்றாரு, வழியே தெரியல, வெளிச்சத்தினால என்ன பலன்? ஸோ இது வந்து ஆன்மீக ரகசியம் ஒன்று வச்சா கூட நேரடியா பார்த்தாலும் அந்த நோயுடைய தீவிரம் கண்ணு தெரியல. இல்ல ரொம்ப குஷ்டத்தின் உச்சத்துல வந்து கண்ணு தெரியாத மாதிரி ரத்த கண்ணீர் படத்துல கூட காட்டுவாங்க. யார் நீங்கள், யார் நீங்கள், சொல்லுங்கள் நீங்கள் யார் அப்படின்னு கேட்பான். அவனுடைய நண்பனை பார்த்து எம்ஆர் ராதா கேட்பார். ஸோ அப்ப கண்ணும் தெரியாது பிறருக்கு, போக போக தெரியாது. அது அந்த இதெல்லாம் மூடிக்கும்னு நினைக்கிறேன். அந்த கையெல்லாம் ஒரு மாதிரி வளைச்சிக்கும், இதெல்லாம் ஆகும். என் போஜனத்துக்கு முன்னே எனக்கு பெருமூச்சு உண்டாகிறது. இவ்வளவு பெரிய விஷயம் இல்லையா? மனுஷன் வாழறது அரைஜான் வயிற்றுக்காகன்னு ஒரு தத்துவம் பேசிட்டு இருக்கிறாங்க. பெரும்பான்மையானவர்களுக்கு அதுதான் உண்மையும் கூட. ஆனா அதை சாப்பிட்றதுக்கு முன்னாடி அப்படி ஒரு பெருமூச்சு வருது, வாயிலே வைக்க முடியல அப்படிங்கிற நிலை. என் கதறுதல் வெள்ளம் போல புரண்டு போகிறது. நான் பயந்த காரியம் எனக்கு நேரிட்டது, நான் அஞ்சினது எனக்கு வந்தது. இதெல்லாம் கடைசியில அந்த உலக அழிவுல சிக்கி சின்ன பின்னம் ஆகும்போது எல்லாருடைய மனதிலும் எழக்கூடிய எண்ணத்தை அவர் சொல்றார். ஆனால் இறைவனுடைய வழிபடி நடக்கிறவங்களுக்கு இந்த நிலை வராதுன்ற, அதுதான் இங்க முக்கியமான விஷயம். ஏன்னா பஞ்ச தத்துவமும் உங்க கண்ட்ரோல்ல வந்துடும், உங்களுக்கு தேவையான சாப்பாடு உங்களுக்கு கிடைச்சிடும்ன்ற. மற்றபடி நோய் வரும், ஏன்னா அதன் மூலமாக தான் நம்மளுடைய பாவங்கள் தீர்க்கப்படும். ஸோ அது அடுத்த இதுல வரும் சொல்றா. ஆனா அந்த துர்மரணம், பார்த்துக்கிறதுக்கே ஆள் இல்லாதது, இந்த நிலை வராது இறைவனுடைய வழிப்படியே நடந்தா. நீங்க உங்க இஷ்டத்துக்கு நடந்தா அதை சமாளிக்கிறதுக்கு இறைவன் துணையும் கொடுப்பார், துணையும் இருக்கும். ஆனா இறைவனுடைய வழிப்படி நடந்தா, காமம், கோபம், பற்று, பேராசை, அகங்காரம் இல்லாமல் இறைவன் நினைவுல இருந்து இறைவனுடைய ஞானத்தை மற்றவர்களுக்கு சொல்லிக்கிட்டு இந்த மாதிரி இருந்தா. ஸோ நான் அஞ்சினது எனக்கு வந்தது, எனக்கு சுகமும் இல்லை, இளைப்பாறுதலும் இல்லை, அமைதியும் இல்லை, எனக்கு தத்தளிப்பே நேரிட்டது. வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே என்னிடம் வாருங்கள், நான் இளைப்பாறுதல் தருவேன் அப்படின்னு பைபிள் வாசல்ல போட்டிருக்கோம், சவுத்துல போட்டிருக்கோம். இங்க அவர் சொல்றார், கடவுள் வழிப்படி நடந்தவருடைய நிலை இளைப்பாறுதல் இல்லை. காரணம் இறைவனுடைய ஞானம் தெரியல. இறைவனுடைய ஞானத்துல உடலையே ஃபுல்லா மறந்துட்டீங்கன்னா உடம்புல வர நோய் கூட உங்களுக்கு எந்த பாதிப்பையும் உங்களால உணர முடியாதுன்றார். அது கணக்கு முடிச்சுக்கும், ஆனா உங்களுக்கு உணர முடியாது. அதுதான் துக்கத்தை நீங்க கொடுக்கவும் கூடாது, எடுக்கவும் கூடாதுன்ற. அது மற்றவர்கள் மூலமாக வந்தாலும் சரி, உங்க உடம்பு மூலமே வந்தாலும் சரி. அந்த ஜானகி தாதி பிரம்மகுமாரிகள் தலைமையில இருந்தவங்க இப்ப சரீரம் விட்டுட்டாங்க. அவங்க சொன்னாங்க, ஹாஸ்பிட்டல்ல இருக்கிறாங்க, எனக்கு ஹாஸ்பிட்டல் இருக்கிற உணர்வே இல்லை, பரந்தாமத்திலையும் சொர்க்கத்திலையும் இருக்கிற மாதிரி தான் உணர்வு இருக்குது. என்ன ஒரு அதிசயம் இந்த மனதுடைய அதிசயம். அந்த மனதை உங்க கண்ட்ரோல்ல எடுத்துட்டு வர்றாரு. அதை கத்துக் கொடுக்கல, அதுதான் பிரச்சனை. இங்க மனதை நம்ம கட்டுப்பாட்டுல எடுத்துட்டு வராத பொழுது ஒன்னு ஒன்னா சேர்ந்து வலி கொடுக்குது. இப்ப வந்து மகன் போனதப்ப விட்டுட்டார். இப்ப சில மத தீவிரவாதிகள்லாம் இருக்கிறாங்க, இறந்துட்டா சொர்க்கத்துக்கு போயிடுவோம்னு நினைச்சுக்கிட்டு இது பண்றாங்க. இதெல்லாம் நடக்குது. அப்ப அவனுடைய மகன் கொல்லப்படலாம், அவனுடைய மனைவி கொல்லப்படலாம். அப்பயும் சரி, ஓகே, அவங்க சொர்க்கத்துக்கு போயிடலாம்னு மனசை தேத்திக்கலாம். எப்ப பிரச்சனை வரும்னா, இவன் வயசாகி பார்த்துக்க யாரும் இல்லை பாருங்க, அப்ப துடிப்பான். ஸோ வேற கல்யாணம் பண்ணா கூட விட்டுட்டு போயிடுவா பாருங்க, அப்ப துடிப்பான்.
சோ இந்த விஷயங்கள் எல்லாம் இறுதியில அதான் பிரதர், எல்லாருக்கும் நடக்கிற விஷயம். தலைவலி தனக்கு வந்தா தானே தெரியும். வாந்தியும் பேதியும் தனக்கு வந்தாதான் தெரியும்னுவாங்க. கரெக்ட். கரெக்ட். சரி, இப்பதான் செம்ம சூப்பரான அதிகாரம், எனக்கு ரொம்ப பிடிச்ச அதிகாரம், அதிகாரம் 4. இதுல நிறைய ரகசியங்கள் இருக்கு. யோபுடைய நண்பன் பேசுறான், எலிப்பாஸ் அப்படின்றவன். என்ன சொல்றான்னா, நாங்க உன்கிட்ட பேசுனா உனக்கு வந்து அமைதி கிடைக்குமா? அதே நேரத்துல பேசாம எப்படி இருக்க முடியும் நீ இப்படி புலம்புறத பார்த்துட்டு அப்படின்ட்டு. அப்ப சொல்றான், இதோ நீர் அநேகருக்கு புத்தி சொல்லி இளைத்த கைகளை திடப்படுத்தினீர். அந்த அளவுக்கு புத்திசாலி, இறைவனுடைய வழிபடி நடக்கிறவரு. ஏதோ சொல்லியிருப்பாரு, எல்லாம் நல்லது, இப்படி எல்லாம் நீ பண்ண. விழுகிறவனை உன்னுடைய வார்த்தைகள் நிற்க பண்ணியது, தள்ளாடுகிற முழங்கால்களை பலப்படுத்தினீங்க உங்களுடைய வார்த்தையினால. ஆனா இப்ப துன்பம் உனக்கே நேரிட்டதுனால ஆயாசப்படுற, கஷ்டப்படுற. அது உம்மை தொட்டதினால் கலங்குகிறீர். மற்றவனுக்கு வர வரைக்கும் உனக்கு தெரியல, கடவுளை நம்பு, ஜபம் பண்ணு, அது இதுன்னு சொன்ன. இப்ப உனக்கே வந்துடுச்சே, நீ கரெக்டா தானே நடந்தன்னு நீ நினைச்சிட்டு இருக்கிற. இப்ப அடுத்த லைன், உம்முடைய தேவ பக்தி உம்முடைய உறுதியாயும் உம்முடைய வழிகளின் உத்தமம் உம்முடைய நம்பிக்கையாயும் இருக்க வேண்டியதல்லவோ, ஏன் இல்ல அப்படின்னு கேக்குறான். சாமி சாமின்னு சொன்ன, என்னத்த சாமி கொடுத்துச்சுன்னு கஷ்டத்தின் உச்சத்துல சொல்லுவாங்க. ஒருத்தன் கோயில்ல இருக்கிறான், இல்ல ஏதோ ஒண்ணுத்துல இருக்கும்போது, அவன் படுத்த படுக்கையா இருக்கும்போது சொல்லுவாங்க, எல்லாம் ஒரு அளவுதாங்க, சாமி சாமின்னு போயிட்டாரு அப்படின்னுவாங்க. இவரு இப்படி. பிகேடி பாலன் இறந்தப்ப அவங்க பொண்ணு சைக்காலஜிஸ்ட் சரண்யா சொல்றாங்க, வேலை வேலை வேலைன்னு எந்த நேரமும் வேலை, ஏன் ரெஸ்ட் எடுக்கல அப்படின்றாங்க. போக வேண்டிய நேரத்துல ஆத்மா போக தான் செய்யும். அவர் 70 வயசுக்கு மேலதான் இறந்திருக்காரு, 72 ஏதோ இருக்கும்போது தான் இறந்திருக்காரு. சோ உம்முடைய தேவ பக்தி உறுதியாய் இருக்கணும் தானே, ஏன் இப்ப உனக்கு உறுதி இல்ல? உம்முடைய வழிகளில் உத்தமம் இருந்ததுன்னா உனக்கு அது நம்பிக்கையா இருக்கணும் தானே, ஏன் இல்ல? சோ இதுல குற்றம் இல்லாமல் அழிந்தவன் உண்டோ? இதை படிக்கும்போது இன்னொன்னு ஞாபகம் வருது. விஜயகாந்த் வந்து நிறைய நல்லது பண்ணாரு, எல்லாருக்கும் தெரியும். அவர் வந்து நடுவுல கூட ஏதோ ஒண்ணு சொல்றாரு, நான் எதுக்கு பயப்படணும், கெட்டது பண்ணாதானே பயப்படணும் அப்படின்னு மேடையில பேசியிருக்கிறார், அரசியல் மேடையில பேசியிருக்கு. நான் கடைசியில ரொம்ப கொடூரமான மரணத்தை அனுபவிச்சார். ஸோ அப்ப இந்த லைனை பார்க்கணும், எல்லாமே கரெக்டா இருந்தும் அப்படி நடந்ததுன்னா ஏதோ தப்பு பண்ணியிருக்கிறாங்கன்னு தானே அர்த்தம். இல்ல இப்ப அரசியல்ல மற்றவர்களை திட்டுறது அதுவே தப்பு தான். இது இல்லாம முன்ஜென்மத்து கணக்கெல்லாம் வேற இருக்குது, அது நமக்கு தெரியாது. குற்றம் இல்லாமல் அழிந்தவன் உண்டோ? சன்மார்க்கர் அதம் பண்ணப்பட்டது எப்போ? இல்லையா, சத்திய வழி நடக்கிறவங்களுக்கு எப்படி தண்டனை கிடைக்கும்? இதை நினைத்து பாரும். சோ இது வந்து அற்புதமான வரிகள். முன்ஜென்மத்துல நீ ஏதோ பண்ணதுனாலதான் நடக்குது. ஆனா இது வரைக்கும் வந்து அவர் வந்து கடவுளை சபிக்கல, எதுவும் பண்ணல, பட் இருந்தாலும் நினைச்சு பாருன்னு சொல்றான். சோ இதைத்தான் பின்னாடி அடுத்த அதிகாரத்துல ஆனா நிலைமையதான் அவர் இது பண்ணிக்கிறாரு. கடவுளை குறை சொல்லல, கடவுளை நிந்திக்கல, பிறக்காம இருந்திருக்கலாமே அப்படின்னு சொல்றாரு. அப்ப இவர் சொல்றாரு, தப்பு பண்ணாம இப்படி வராதேன்னு நினைச்சு பாரு. அப்ப என்ன அர்த்தம்? கிறிஸ்தவ மதம் முஸ்லிம் மதத்துடைய நம்பிக்கைய ஆட்டம் காணுது இல்லையா, ஒரே பிறவின்றது. ஏன்னா நீ பிறந்ததுல இருந்து நல்லவனாதான் இருந்திருக்கிற. ஏன்னா பெருசாயிதான் தப்பு பண்ணுவாங்க, அப்பவே நீ பண்ணல, உன் பசங்களையும் பக்காவா தான் வச்சிருக்கிற. அப்ப என்ன தப்பு பண்ண? ஓகே, அத்தனை ஆடு இருந்துச்சு, மாடு இருந்துச்சு, அடிச்சு சாப்பிட்டுருப்பாங்கல்ல, அதெல்லாம் தவறு தானே. அப்ப அதுல இருக்குது, அது என்னன்னு ஒரு ஒரு கேள்விக்குறி. அதை நாமளே புரிஞ்சுக்க வேண்டியதுதான். சரி, சும்மா கடவுள் போய் அவனை தண்டின்னு சொல்ல மாட்டார் இல்லையா. ஆனா கதைப்படி மத ரீதியா பார்க்காம பிரதர், ஒரு தனி மனிதனா யோசிக்கலாம். நம்ம லைஃப்ல நம்ம எப்படி பிறந்தோம், எப்படி வளர்ந்தோம், நம்ம என்னென்ன தப்பு பண்ணோமா இல்லையா நமக்கே தெரியும் இல்லைங்களா. அப்ப அத ஒருத்தர் கொஞ்ச நாள்
தன்னைத்தானே யோசிச்சாலே புரிஞ்சிடும், எல்லாமே புரிஞ்சிடும். அததான் கரெக்ட். ஆக்சுவலா இவருடைய ஃப்ரெண்டு சொல்றது, அதை நினைத்து ஆறுதல் அடைன்னு சொல்றாரு. தப்பு பண்ணாம நீ தப்பு பண்ணாம உனக்கு ஆச்சுன்னு தான் நீ இப்ப கஷ்டப்படுற. தப்பு பண்ணாம ஆகாது இல்ல, அது என்ன நினைத்து ஆறுதல் அடை. அதுதான் இதுல இன்டைரக்டா சொல்லப்படுற மெசேஜ். நம்மளுடைய வழியில நம்ம துடிக்கும் பொழுது நாம செஞ்ச பாவத்துக்கு தான் தண்டனை அனுபவிக்கிறோங்கும் பொழுது எவ்வளவு பெரிய ஆறுதல் கிடைக்கும். கண்டிப்பா. சத்தியவதி பாண்டவர்களுடைய பாட்டி. அந்த சத்தியவதி பீஷ்ம பிதாமகருடைய அப்பா சாந்தனு மகாராஜா. கங்கைக்கு பிறந்திருப்பார் பீஷ்ம பிதாமகர். அடுத்தது கங்கை விட்டுட்டு போயிடுவாங்க. அதுக்கப்புறம் இவருக்கு ஒரு பொண்ணு மேல காதல் வரும், ஒரு மீனவ பெண் மேல. அவங்க பேர் சத்தியவதி. ஆனா ஆல்ரெடி இவருக்கு இளவரசனாக இவர் முடி சூட்டியாச்சு, பீஷ்ம பிதாமகர். இப்ப அங்க அவங்களுடைய அப்பா சொல்றாரு, நீங்க என் பொண்ணை கல்யாணம் பண்ணிக்கிறது முடியாது ராஜா. ஒரு ராஜா கிட்ட மீனவர் சொல்றாரு முடியாதுன்ட்டு. இது ஆச்சரியமா இருக்குல்ல. ஏன் சொல்றாரு அப்படின்னா, என் பொண்ணுடைய ஜாதகத்துல என் பொண்ணுடைய மகன்கள் ராஜாவாவாங்கன்ட்டு இருக்குது. உங்களுக்கு தான் ஆல்ரெடி ஒரு மகனை இளவரசன் ஆக்கிட்டீங்களா, அவன் தான் ராஜாவாக போறான் அப்படின்னு சொன்னோன்னே அப்படியே வந்துருவார். அப்ப ஒரு பக்கம் தர்மத்தை மீற முடியல, இன்னொரு பக்கம் அந்த பொண்ணு மேல ஆசை. என்ன பண்றது தெரியல. அவர் வந்துட்டாரு, அப்படியே நோய் ஜுரம் வந்துடுச்சு. அப்ப பீஷ்ம பிதாமகருக்கு ஒன்றும் புரியல, ஏன் இப்படி இருக்குதுன்ட்டு அவர் கூடவே ஒருத்தனை அழைச்சிட்டு போவோம். அவனை கூப்பிட்டு கேட்பாரு, உண்மை சொல்லுங்க என்ன ஆச்சுன்ட்டு. அவர் சொல்லுவார், இந்த மாதிரி மீனவ பெண் மேல ஆசை, அவங்க இந்த நிபந்தனை போட்டாங்க. அப்படியா, நான் போய் பேசி பார்க்குறேன்ட்டு அந்த பொண்ணு சத்தியவதியுடைய அப்பா கிட்ட போய், நீங்க தாராளமா கொடுக்கலாம், அவங்க பையனே ராஜாவாகட்டும், நான் ஆகலை அப்படின்னு சொல்லுவோம். அது எப்படி நீங்க ராஜாவாகலைன்னா எப்படி, நாளைக்கு உங்க பையன் ஆகலாம்ல, நீங்க சொல்லிட்டீங்க ஓகே, உங்க பையனுக்கு அந்த உரிமை இருக்குல்ல அப்படின்னும் போது, சரி நான் கல்யாணம் பண்ணாதானே அந்த பிரச்சனை, நான் கல்யாணமே பண்ணல. அதான் பிரம்மச்சரிய விரதம் இருப்பார் அவர். கல்யாணமே பண்ணலன்னு சத்தியம் பண்ற. இப்ப அதுக்கப்புறம் அவருக்கு கல்யாணம், அவங்க 2 பேருக்கு கல்யாணம் ஆகுது, அப்பாவுக்கும் அந்த பொண்ணுக்கும். அப்பதான் அவர் வரம் கொடுக்கிறார், நீ நினைக்காமல் மரணம் உன்னை முத்தமிடாதுன்ட்டு தன் மகனுக்கு வரம் கொடுக்கிறார். சரி, அது ஒரு கதை இருக்கட்டும். இப்ப சத்தியவதி இவங்க கல்யாணம் பண்றாங்க, குழந்தை பிறக்குது. அந்த குழந்தைங்க வளர்றாங்க. வளர்ந்த பிறகு என்ன ஆகுதுன்னா, ஒருத்தன் ஒரு நோயினால இறக்குறான், இன்னொருத்தன் காமத்தினாலே இறக்குறான், காமத்திலே விழுந்து விழுந்தே இறக்குறான். 2 பேருக்குமே வாரிசு இல்லை. அப்ப சத்தியவதி சொல்லுவா, நான் பீஷ்ம பிதாமகருக்கு இழைத்த அநீதிக்கு இன்னும் எத்தனை துக்கத்தை நான் தாங்க வேண்டி இருக்குமோ. இதுதான் அவங்க சன்னதியே துக்கத்தை அனுபவிக்கிற மாதிரி தான் கதை வரும். அவங்க ஒருத்தர் திரும்ப 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 தலைமுறையா அப்ப திரும்ப திரும்ப அதை நான் செய்த பாவத்திற்கு இன்னும் எதெல்லாம் நான் பார்க்க வேண்டியது இருக்குதோ அப்படின்னு சொல்றாங்க. நடக்கும்னு தெரிஞ்சிருச்சு, அவங்களுக்கே தெரியுது, நான் தப்பு பாவம் பண்ணிட்டேன், இன்னும் என்னென்னலாம் நடக்க போகுமோ. ஆமா, அது சாதாரண பாவம் கிடையாது இல்ல, அனைத்தையும் பறிக்கிறாங்கல்ல தன்னுடைய அழகுனால. கதைப்படி அவங்க அப்பா சொல்ற மாதிரி இருந்தாலும் ஜென்ரலா இது என்னன்னா, இன்னொரு மனைவி வந்த உடனே மகனை, இது 2 பேருக்குமே நடக்கும். இப்பெல்லாம் நிறைய கொடுமைன்னு சொல்லுவாங்கல்ல, அதேதானே. கரெக்ட், நிறைய நடக்குது. இப்ப நிறைய பேர் மகனோட டைவர்ஸ் பண்ணிட்டு இன்னொரு ஆணை கல்யாணம் பண்ணிக்குவாங்க. அவனுக்கு குழந்தை பிறந்த உடனே, குழந்தை பிறக்கிறதுக்கு முன்னாடியே கண்டிஷன் போடுவான், உன் பையனை இட்டுட்டு வரக்கூடாதுன்னு, பாட்டி வீட்டிலே வளர்த்துடுவாங்க. ஆனா அந்த பாட்டி இறந்துட்டா அந்த குழந்தை நிலைமை என்ன, அதுவும் பெண் குழந்தையா இருந்தா பாதுகாப்பு என்ன, இதெல்லாம் நடந்துட்டு இருக்குது சுத்தி. இன்னொன்னு, சிலர் அழைச்சிட்டு வந்துருவாங்க, வந்தப்புறம் அவ்வளோ கொடுமை பண்ணுவாங்களாம் அந்த பையனை, சித்தி கொடுமை ஒரு காலத்துல. இப்ப இந்த மாதிரி ஸோ இப்படியெல்லாம் நடந்துகிட்டே இருக்கிறதோடைய விஷயம் தான் இது. இதுக்கெல்லாம் தண்டனை கிடைக்காம போகாது. ஸோ கண்டிப்பாக தண்டனை கிடைக்கும். அப்ப அதை நீ நினைச்சு பார்த்து ஆறுதல் அடைன்னு இங்க செய்தி மறைஞ்சிருக்கு. பட் அது அவனுக்கு புரியல, யோபுக்கு புரியல. அதனால்தான் அடுத்தது வேற ஒண்ணு சொல்றான். சரி, அதனால்தான் குற்றமில்லாமல் அழிந்தவன் உண்டோ, சன்மார்க்கர் அதம் பண்ணப்பட்டது எப்போ, இதை நினைத்து பாரும். நீ ஏதோ பண்ணிருப்ப, நினைச்சு பாரு. அது அவனுக்கு பிடிக்கல. என்ன ஆறுதல் சொன்னா இப்படி பண்றீங்களே, அப்படி நான் ஏதாவது தப்பு பண்ணியிருந்தா என்னன்னு சொல்லுங்க, நீ என்ன பண்ணன்னு உனக்கு தானே தெரியும்.
மற்றவங்களுக்கு எப்படி தெரியும்? அவனுக்கே தெரியாது, யாருக்குமே தெரியாதுல்ல என்னென்ன தப்புன்னு. இப்ப கடவுள் சொல்லும் போதுதான் காமம் தப்பு, கரிமீன் சாப்பிடுறது தப்பு, கோபப்படுறது தப்பு, மனைவியோட காமம் வைத்தாலும் தப்பு, உன் குழந்தையை அடித்தாலும் தப்பு, உன் குழந்தை மேல பற்று வச்சாலும் தப்பு. இதெல்லாம் இப்பதான் தெரியுது, இதுக்கு முன்னாடி தெரியாது இல்ல. இந்த பற்றுனால உந்தப்பட்டு தானே அவ்வளவு பாவம் செய்யறாங்க இல்லையா? சரி, நான் கண்டிருக்கிறபடி அநியாயத்தை உழுது தீவினையை விதைத்தவர்கள் அதையே அறுக்கிறார்கள் இல்லையா? அநியாயம் பண்றாங்க அப்படின்னா அதற்கான பலனை தான் அவங்க அறுப்பாங்க. எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் கெட்டவங்க தான் பாதிக்கப்பட்டிருக்கிறாங்க. சோ இதை யாரும் யோசிக்கிறது இல்லை பாத்தீங்களா? அவர் எவ்வளவு நல்லவர், அவருக்கு போய் இது வேணுமா? அப்ப அவர் பண்ணதுல ஏதோ தப்பு இருக்குது, அது என்னன்னு நீங்க கண்டுபிடிக்கணும். விஜயகாந்த் எல்லாருக்கும் சாப்பாடு போட்டார், நல்ல விஷயம். என்ன சாப்பாடு போட்டார்? கரிமீன் போட்டேன். எத்தனை உயிரை கொண்டு இன்னொருத்தன் சாப்பாடு போட சொன்னாங்களா? அது எவ்வளவு பெரிய பாவம் இல்லையா? சோ அநியாயத்தை உழுது தீவினையை விதைத்தவர்கள் அதையே அறுக்கிறார்கள். தேவனுடைய கெட்டவங்க கெட்டது பண்றவங்க நல்லா இருக்காங்கன்னு சொல்றாங்கல்ல, ஒருவேளை கண்ணுக்கு தெரியாம அவங்க நிறைய புண்ணிய காரியங்கள் செய்யலாம்ல, அது தெரியாது இல்ல பிரதர்? புண்ணியம் செய்வாங்க, காரணமா இருக்கலாம். அது ஒரு காரணம். இன்னொரு விஷயம், அப்பதான் முதல் ஜென்மம் எடுக்குது அந்த ஆத்மா. சொர்க்கத்துக்கு எல்லாரும் வர்றது கிடையாது. இப்ப இறைவன் இந்த ஞானத்தை கொடுக்கிறார், ஆத்மானு வந்து பரமாத்மா நினைவு செஞ்சு காமம் கோபம் பற்று பேராசை அகங்காரத்தை வெல்லுங்கன்ட்டு. எல்லாரும் கேட்கறது இல்ல, கொஞ்சம் பேர் தான் கேட்பாங்க, கோடியில சிலர் தான். அதனாலதான் பஞ்ச பாண்டவர்கள்ன்றோம். விரல் விட்டு எண்ணக்கூடியவர்கள் தான் இந்த ஞானத்தை எடுக்கிறாங்க. அவங்க தான் சொர்க்கத்துக்கு வருவாங்க. ஆரம்பத்துல வெறும் 9 லட்சம் பேர் தான் இருப்பாங்க. அப்புறம் போக போக சொர்க்கத்தின் இறுதியில 33 கோடி இருக்கும் மக்கள் தொகை. இதுக்கப்புறம் தான் ஏன் ஆரம்பத்துல எல்லாரும் வரமாட்டாங்கன்னா, ஆரம்பத்துல வர அளவுக்கு தூய்மையானாதான் ஆரம்பத்துல வர முடியும். தூய்மை கொஞ்சம் கம்மியா இருக்குதுன்னா கொஞ்சம் லேட்டா தான் வருவாங்க. இன்னும் கம்மியா இருந்தா இன்னும் லேட் அப்படி வரும். ஞானத்தையே எடுக்கலன்னா சொர்க்கம் முடிந்து நரகம் வரும்போது அந்தந்த மதத்தை, எந்த மதத்தை பிடிச்சிட்டு இருக்காங்களோ அந்தந்த மதத்துல வருவாங்க. அந்த மதங்களுமே ஆரம்பத்துல நல்லா தான் இருக்கும். நரகத்துல கூட எடுத்தோடனே துக்கம் இருக்காது. ஏன் நரகம்னு சொல்றாங்கன்னா அங்க பாவம் செய்ய ஆரம்பிக்கிறாங்க. ஸோ அப்ப கொஞ்ச நாள் கழிச்சு தான், பல ஜென்மம் கழிச்சு தான் அந்த தண்டனையே கிடைக்க ஆரம்பிக்கும். இந்த நரகத்துல கூட ஆரம்பத்திலே வர்றதுக்கு தகுதி உள்ளவர்கள் எல்லாரும் இருக்க மாட்டாங்க. அதுலயும் ஃபர்ஸ்ட் கொஞ்சம் பேர் வருவாங்க, இன்னும் கொஞ்சம் லேட்டா வருவாங்க, கொஞ்சம் லேட்டா வருவாங்க. இன்னும் கேட்டீங்கன்னா கடைசி ஓரிரு பிறவி எடுக்கிறவங்க எல்லாம் இருக்கிறாங்க. அவங்க தான் சுகமா இருக்கிறவங்க. ஏன்னா அவன் இப்பதான் பாவமே செய்ய ஆரம்பிச்சிருக்கான். எத்தனை பிறவி எடுத்தாலும் பாதி சுகம் பாதி துக்கம். ஆமா, ஆக்சுவலா நம்ம வந்து கரெக்ட், பாதி சுகம் பாதி துக்கம். ஸோ ஆத்மாவுடைய ஆயுள்னு பார்க்கணும். மொத்தம் இது 5000 வருடம். ஆத்மா ஆரம்பத்திலே வந்தா அதோடைய ஆயுள் 5000 வருஷம். அப்ப 2500 வருடம் சுகம், 2500 வருடம் துக்கம் கிடையாது. ஏன்னா இறைவனுடைய ஞானத்தை எடுத்ததுனால அடுத்த கால் நரகத்திலுமே பாதி வந்து சுகமா தான் இருக்கும். ஆனா அங்க பாவம் செய்வோம், தண்டனை கிடையாது. இப்ப 3/4 பங்கு சுகம் நமக்கு. இறைவனுடைய ஞானத்தை நிராகரிச்சதுனால மற்றவங்களுக்கு பாதி சுகம் பாதி துக்கம் நரகத்திலே. அப்ப இப்பதான் பிறந்திருக்கிறாங்க, முதல் ஜென்மம் போது அவங்க வந்து துக்கம் அனுபவிக்க மாட்டாங்க, அந்த பாவ கணக்கு நிரம்புற வரைக்கும். அதுக்கப்புறம் அனுபவிப்பாங்க. பட் இப்ப இருக்க பிரபலங்கள் அந்த பணக்காரங்கன்னு சொல்ற எல்லாருமே பாருங்க, இப்பவே துக்கம் அனுபவிக்கிறாங்க. முன்னாடி வந்துட்டு இவ்வளவு கஷ்டப்பட்டேன்னு சொல்லிருப்பாங்க, அல்லது இதுக்கப்புறம் நான் கஷ்டப்படுவாங்க. கரெக்ட்டுங்களா? பாக்குறோம்ல, டக்கு டக்குன்னு எங்க பார்த்தாலும் டைவர்ஸ் எல்லாம் பாத்துட்டு இருக்கிறோம்ல. கரெக்ட். சோ அப்புறம் திடீர்னு பாலியல் சர்ச்சையில சிக்கும்போது, அவ்வளவு ப்ராப்ளம் சிக்கும்போது எவ்வளவு அவமானம் இருக்கும் இல்லையா? ஸ்ரீரெட்டின்ட்டு ஒரு நடிகை வந்து எல்லா டைரக்டர், எல்லா பிரபலங்கள் யாரெல்லாம் இந்த காமத்துல இருந்தாங்களோ அத்தனை பேரையும் சொல்லி விட்டா. அவங்க எதிர்பார்த்தே இருக்க மாட்டாங்க. அதுக்கப்புறம் இதான் தண்டனை. இதுக்கப்புறம் எச்சரிக்கையா இருப்பாங்கல்ல, இனி அந்த பக்கமே திரும்ப வேண்டாம்டா சாமின்னு நினைப்பாங்கல்ல. அதுதான். ஏன்னா யாரு எப்ப மாறுவாங்கன்னு தெரியாது. அதான் கடவுள். உன் கையே உனக்கு எதிராக சாட்சி சொல்லும்ன்ற. அப்ப தேவனுடைய சுவாசத்தினாலே அவர்கள் அழிந்து அவருடைய நாசியின் காற்றினாலே நிர்மூலமாகிறார்கள். யாரு? பாவம் செஞ்சவங்க அவருடைய சுவாசத்திலேயே அழிஞ்சிடுறாங்க. அதாவது கடவுள் விடுற மூச்சு தான் புயல், அப்படி எடுக்கிறாங்க. சிங்கத்தின் கர்ஜிப்பும் துஷ்ட சிங்கத்தின் முழக்கமும் அடங்கும் இல்லையா? அந்த மாதிரி நான் சிங்கம் மாதிரி இருந்தவங்க கூட ஒன்றும் பண்ண முடியாது இல்ல. பெரிய ரவுடியா இருப்பான், அந்த தண்டனை அனுபவிக்கும் போது ஒன்றும் பண்ண முடியாது.
இல்லையா? பெரும்பாலும் அவங்கள ரவுண்டு கட்டி தனியா வச்சு தானே இது பண்ணுவாங்க, வெட்டுவாங்க. பெரிய பெரிய ரவுடிகளுடைய முடிவெல்லாம் அப்படிதான் இருக்கும். கத்தி எடுத்தவன் கத்தியாலதான் சாவான்னு சொல்லுவாங்கல்ல பிரதர். அகங்காரத்துல ஆடினவங்க, அந்த அகங்காரமே அப்ப வந்து அவங்க அதை நினைத்து பார்த்து, ஆமா நான் பண்ணது தப்பு தப்பு, நான் இனி பண்ணவே கூடாது பண்ணவே கூடாது, அது மைண்ட்ல ஓடிக்கிட்டே இருக்கணும். அது ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம். கிழச்சிங்கம் இறையில்லாமல் மாண்டு போகும், அதுவும் தண்டனை தான் இல்லையா? வயதானாலே தண்டனை தான். கிழச்சிங்கம் வந்து அது இதுலயே காட்டுவாங்க, பெண் சிங்கங்கள்லாம் சேர்ந்து அதை கடிக்கும், டார்ச்சர் பண்ணும். அந்த வயசானா அதான் நிலைமை சிங்கத்துக்கே. பாலசிங்கங்கள் சிதறுண்டு போகும். கிழச்சிங்கம் இறையில்லாமையால் மாண்டு போகும். வேட்டையாட முடியாது. நான் வெஜிடேரியனுக்கு தண்டனை பார்த்தீங்களா? எப்படி வேட்டையாடும்? அது வேட்டையாடினா தானே சாப்பிடும். மனிதர்களுக்கு நடக்கிறது இல்லையா பிரதர்? கடைசியில மனிதனுக்கும் நடக்கும். அப்ப பாத்தீங்களா? அதுதான் அங்க தண்டனை. என்ன தண்டனை? இதான் தண்டனை. ஏன் அது அப்படி கிடக்குது அப்படின்னா சாப்பிடல. ஏன் சாப்பிடல? அசைவத்துக்கு பழக்கமாயிடுச்சு. அப்ப அதை பார்த்து நானும் சாப்பிடுவேன்னா உனக்கும் அந்த நிலைமை வந்தா ஓகேவா? வரும். அதுதான் இங்க விஷயமே. இவரும் நான்வெஜ் சாப்பிடுறவர் தானே, நிறைய வளர்த்தாரு இல்லையா? அப்ப இப்போதும் ஒரு வார்த்தை என்னிடத்தில் ரகசியமாய் அறிவிக்கப்பட்டது, அதனுடைய மெல்லிய ஓசை என் செவியில் விழுந்தது. மனுஷர் மேல் அயர்ந்த நித்திரை இறங்குகையில், அதாவது இது என்னன்னா டச் ஆனதுன்னு நம்ம சொல்லுவோம் இல்லையா, அதை சொல்றாரு. மெல்லிய ஓசை என் செவியில் விழுந்தது, மனுஷர் மேல் அயர்ந்த நித்திரை இறங்குகையில், அதாவது கண்ணசந்து தூங்குற அந்த நேரத்துல ரா தரிசனங்களில் பலவித தோற்றங்கள் உண்டாகும் போது, கனவுல பலவிதமான காட்சிகள் வரும் பொழுது திகிலும் நடுக்கமும் என்னை பிடித்தது, என் எலும்புகள் எல்லாம் நடுங்கினது. கடைசி நேரத்து காட்சி, அப்படி பயப்படுற மாதிரி காட்சி கிடைச்சிடும். உலக அழிவின் போது நடக்கிற விஷயங்கள். சோ இங்க சொல்லப்பட்டது அவருடைய இறுதி காலம் மட்டும் இல்ல, ஒட்டுமொத்த உலகத்துடைய இறுதி காலம். செம ஒரு விஷயம். ஆனா இதை சொல்லிட்டு ஒரு விஷயம் சொல்லுவாரு பாருங்க, சான்ஸே இல்ல, 100% உண்மை சொல்லுவார் பாருங்க. அப்பொழுது ஒரு ஆவி என் முகத்துக்கு முன்பாக கடந்தது, என் உடலின் மயிர் சிலிர்த்தது. பேய் அலையிறது. கடைசியில கரண்ட் இருக்காது, நெட் இருக்காது, அங்கங்க சிதறி போவோம். அதான் பாலசிங்கங்கள் சிதறி போன்றது சிங்கத்தை சொல்ல, மனுஷனை தான் சொல்றேன். அதுக்கும் இறை கிடைக்காது, அது வேற விஷயம். கம்யூனிகேஷன் இருக்காது. சென்னையில வெள்ளம் வரும்போதே என் கணவன் எங்க இருக்கான்னு தெரியல, என் குழந்தை எங்க இருக்காங்கன்னு தெரியலன்ட்டு ஒரு பொண்ணு அழுதுச்சு ஃபர்ஸ்ட் வெள்ளம் வரும்போதே. சோ அப்படி அதெல்லாம் ட்ரைலர். இன்னும் நாஸ்திகம் பேசுறாங்கன்னா அவங்கள மாதிரி முட்டாள் யார் இல்லையா? சோ அப்ப யோசிச்சு பாக்குறேன், இந்த குளிர்ல சும்மா குளிச்சுட்டு வர்றதே இந்த நடுங்குது, நடு ராத்திரி இது வரைக்கும் தண்ணியிலேயே நைட்டு ஃபுல்லா இருக்கிறாங்கன்னா எப்படி இருக்கும்? என்ன அதை விட என்ன தண்டனை வேணும்? எவ்வளவு பெரிய கொடுமை. இதுல ஒரு சகோதரி வந்து அவங்க பையனை அந்த பரன் மேல உட்கார வச்சுட்டு அவங்களும் நின்னுட்டே இருக்கிறாங்க, நின்னுக்கிட்டே புடிச்சிட்டு இருக்கிறாங்க, கழுத்து வரைக்கும் தண்ணி. அம்மா விட்டுறாதம்மா விட்டுறாதம்மா போயிடாதம்மான்னு அவங்களால ஏற முடியல போல இருக்கு. பையனை மட்டும் ஏற்றி விட்டாங்க. அப்படியே கழுத்து மட்டும் இப்படியே இருக்குது. இதை விட என்ன தண்டனை? ஏரிக்கு எதிர வீடு உடச்சி விட்டாங்க. இப்ப பாருங்க. ஸோ அதுக்கு பயந்தாவது இந்த பாவத்துல இருந்து விடுபடணும், காமத்துல இருந்து மெயினா. அப்ப அந்த பேயெல்லாம் நடமாற ஆரம்பிக்கும். ஏன்னா எல்லாம் இறந்தவங்களாம் எங்க போவாங்க? எல்லாம் இங்கேதான் சுத்தின்னு இருக்கும். அது ஒரு உருவம் போல என் கண்களுக்கு முன்னாடி நின்னுச்சு, ஆனாலும் அது என்ன உருவம்னு என்னால புரிஞ்சிக்க முடியல. அமைதல் உண்டாயிற்று. அப்பொழுது நான் கேட்ட சத்தமாவது, ஸோ இங்க சொல்றது வந்து பாத்தீங்கன்னா பரிஸ்தாவ சொல்றாங்க. கடைசியில நம்ம ஒரு இடத்துல இருந்து காட்சி காட்டுவோம் இல்லையா, அதாவது கடவுள் காட்டுவார். நம்ம வந்து இறைவனே நினைச்சிட்டு இருக்கும்போது அமெரிக்கால நடக்கிற அழிவு இங்க உங்க கண்ணு முன்னாடி தெரியும், இங்க நீங்க என்ன நினைக்கிறீங்களோ அது அவங்க கண்ணு முன்னாடி தெரியும்ன்ற. அப்ப அவங்களை இப்படி போக சொல்றது, இந்த டைரக்ஷன்லாம் நீங்க பண்ணுவீங்க. குழந்தைங்களை வச்சு கடவுள் வெளிப்படுத்துறார். அதான் நான் பிதாவை வெளிப்படுத்தினேன், பிதா என்னை வெளிப்படுத்தினார். இப்ப நம்ம கடவுளை வெளிப்படுத்துறோம், கடைசியில நம்மை வெளிப்படுத்துறத அங்க இயேசு சொன்ன மாதிரி காட்டிட்டாங்க. சரி,
என்ன சத்தம் கேட்டுச்சு பாருங்க, மனுஷன் தேவனை பார்க்கிலும் நீதிமானாய் இருப்பானோ, மனுப்புத்திரன் தன்னை உண்டாக்கினவரை பார்க்கிலும் சுத்தமாய் இருப்பானோ. இததான் அங்க இயேசு கேட்பார். பிதா மட்டும்தான் பரிசுத்தமானவர், மனிதர்கள் எப்படி பரிசுத்தமானவர்னு சொல்றீங்கன்னு கேட்பார். இப்ப கடவுளை விட நீ பரிசுத்தமானவனா? ஏதோ பாவம் செஞ்சிருக்கிறதான? நமக்கு என்ன வித்தியாசம்? இல்ல, அப்படி பரிசுத்தமா சொர்க்கத்துல இருப்பாங்க. ஆனா சொர்க்கத்துல எந்த தண்டனையும் கிடைக்காது, நோய் இருக்காது, இயற்கை சீற்றம் இருக்காது, எதுவும் இருக்காது. அப்ப உனக்கு வந்து அவங்கள தேவதைன்னு சொல்றோம். ஈக்குவல் ஆக முடியாது, ஈக்குவல் ஆக முடியாது சிஸ்டர். ஆனா அங்க வந்து தேவதைன்னு சொல்லுவோம், மனுஷன் சொல்ல மாட்டோம். இங்க மனுப்புத்திரர்னு சொல்றாங்க. மனுப்புத்திரன் தன்னை உண்டாக்கினவரை பார்க்கிலும் சுத்தமாய் இருப்பானோன்னு இருக்குது. சோ மனிதனுக்கு பிறந்தவன் அப்படின்னா நரகத்தில் பிறந்தவன். சொர்க்கத்துல இருக்கும்போது நம்ம பேர் தேவதை, அததான் இந்துக்கள் கோயில் கட்டி கும்பிடுறோம், பரிசுத்தமா இருந்ததுனால. ஆனா அவனே நரகத்துக்கு வரும்பொழுது, அதாவது இதே பூமி தான் நரகம் ஆகுது இல்லையா? சொர்க்கமா இருந்தது 2500 வருஷம் கழிச்சு நரகம் ஆகுது. அப்ப அவன் நரகத்துக்கு வந்ததுக்கு காரணமே அவன் சுத்தம் இழந்ததுனாலதான். அதனாலதான் நரகத்தில் ஒரு நல்லவன் கூட தூய்மையானவன் கூட இருக்க முடியாதுன்னு சொல்றாரு அப்பவே வந்த டைம்ல. இப்ப பாவத்தின் உச்சத்துல இருப்பாங்க. இந்த நேரத்துல நான் எந்த பாவமும் செய்யலைன்னா அவனை என்ன பண்றது? ஒரு ஃபேமஸான நடிகர் வந்து சொல்றாரு, நாங்க எந்த பாவமும் செஞ்சதே கிடையாது. அவர் ஆபாச படத்தெல்லாம் நடிச்சிருக்கிறாரு, அவருக்கு அது பாவமா தெரியல போல இருக்குது. ஏன் என் குழந்தை ஊனமா பிறந்துச்சு தெரியல எல்லாருக்கும். அதுதான் இங்க பிரச்சனையே. ஏன் என் குழந்தை ஊனமா போச்சு? நம்ம அனுபவிக்கிறது துக்கம் தான், நம்ம வாழ்ற உலகம் துக்க உலகம்னு யாருக்கும் தெரியல பாருங்க. தெரியல, கரெக்ட். சோ அதுதான் சொல்றாரு. அப்ப ஏதோ ஒண்ணு பண்ணி இருப்பேன்றதான் இங்க இன்டைரக்டா சொல்றாங்க, சுத்தமா இருப்பானோ அப்படின்ட்டு. கேளும், அவர் தம்முடைய பணிவிடைக்காரரிடத்தில் நம்பிக்கை வைப்பதில்லை, தம்முடைய தூதரின் மேலும் புத்தியினத்தை சுமத்துகிறாரே. புழுதியில் அஸ்திவாரம் போட்டு மண் வீடுகளில் வாசம் பண்ணி பொட்டு பூச்சியால் அரிக்கப்படுகிறவர் மேல் அவர் நம்பிக்கை வைப்பது எப்படி? காலை முதல் மாலை வரைக்கும் மடிந்து கவனிப்பார் ஒருவரும் இல்லாமல் நித்திய அழிவடைகிறார்கள். அவர்கள் இருக்கிற அவர்களுடைய மேன்மை போய்விடும் அல்லவோ, ஞானம் அடையாமல் சாகிறார்கள் என்று சொன்னான். ஸோ இதுல பாத்தீங்கன்னா கடைசி நேரத்துல வந்து வேலைக்காரங்க கிட்டயும் நம்ம நம்பிக்கை வைக்க முடியல. தம்முடைய தூதரின் மேலும் புத்தியினத்தை சுமத்துகிறாரே இல்லையா? அது தூதர்ன்றது நாம தான் இல்லையா? இறைவனுடைய செய்தியை நாம தான் இப்ப கொடுக்குறோம். அப்ப என்ன பண்ணுவாங்க, அவங்க புத்திசாலித்தனமா முட்டாள்தனத்தை செய்வாங்க. அப்ப ஆனா எதன் மேல நம்பிக்கை வைக்கிறாங்க தெரியுமா? புழுதியில அஸ்திவாரம் போட்டு. புழுதியில அஸ்திவாரம் போட்டா அது எப்படி நிக்கும்? புழுதியில அஸ்திவாரம் போட்டு மணல் வீடு கட்டுனதுல வாசம் பண்ணிட்டு இருக்கிற பொட்டு பூச்சினால் அரிக்கப்படுகிறவர்கள் மேல அவங்க நம்பிக்கை வைக்கிறாங்க இல்லையா? கடவுளை விட்டுட்டாங்க, கடவுளுடைய வழியை சொல்றவங்களை விட்டுட்டாங்க. இந்த மாதிரி எந்த நேரமும் அழியக்கூடிய ஒண்ணுத்து மேல நம்பிக்கை வைத்தாங்களே அப்படின்னு சொல்றாங்க. அப்ப அழிஞ்சது. அப்ப அதாவது அழியக்கூடியவர்கள் மீது நம்பிக்கை வைக்கிறது. இங்க மனிதர்கள் மேலே நம்பிக்கை வைக்கலையே அப்படின்னு சொல்றாங்க. பட் மனிதர்கள் மேல வைக்க கூடாது, கடவுள் மேலதான் வைக்கணும் இல்லையா? சரி, அந்த மனிதர்களுடைய நிலைதான் புழுதியில அஸ்திவாரம் போட்டு மண் வீடில் வாசம் பண்ணும் பொட்டு பூச்சியினால் அரிக்கப்படுகிறவர்கள் மேல் அவர் நம்பிக்கை வைப்பது எப்படி இல்லையா? ஒருத்தர் இறக்கும் பொழுது அந்த பூச்சி, அந்த அது பேர் என்ன, ஈஸ்டல், அந்த ஒன்னு அரிக்கும் இல்ல, கரையான், அதனால அரிக்கப்படுறவன் மேல நம்பிக்கை வைக்கிறது எப்படி? காலை முதல் மாலை வரைக்கும் மடிந்து கவனிப்பார் ஒருவரும் இல்லாமல் நித்திய அழிவடைகிறார்கள்ன்றான் இல்லையா? கொடூரமான மரணம். அவன் இறந்தது கூட கவனிக்கிறதுக்கு யாரும் இல்லை, அவன் ஒட்டுமொத்தமா இறந்துட்டான் இல்லையா? நித்திய ஜீவனுக்கு ஆப்போசிட். ஸோ இறைவனுக்கு எதிராக நடந்தவர்களுடைய நிலை அப்படின்னு சொல்றான். இன்னொரு விஷயம் பைபிள்ல பாத்தீங்கன்னா, புதிய ஏற்பாடுல இயேசு சொல்றாரு, பணக்காரன் சொர்க்கத்திற்கு வருவது நடக்காத காரியம் சொல்லப்பட்டிருக்கும். அவர்களில் இருக்கிற அவர்களுடைய மேன்மை போயிடும் தானே. ஸோ அதை புடிச்சுக்கிட்டு இருக்கிறாங்க. அழியக்கூடியதெல்லாம் தன்னிதன்னு புடிச்சிட்டு இருக்கிறாங்க, ஞானம் அடையாமல் சாகிறார்கள் என்று சொன்னான். ஸோ இது என்னன்னா, ஜென்ரலா இந்த மாதிரி நிலையில இருக்கிறவங்க கிட்ட போய் இப்படி எல்லாம் பேச மாட்டாங்க.
நம்மளே இந்த ஞானம் தெரிஞ்சா கூட கடவுளை நீங்க தான் சொல்லுமே தவிர இப்படி சொல்ல மாட்டோம். பட் இதன் மூலமாக ஞானம் வந்து வெளிப்படுது, அவ்வளவுதான். ஸோ இதுலயே நமக்கு தெரிஞ்சிடலாம் இது உண்மையில நடக்காதுன்னு. ஒருத்தன் மரண படுக்கையில இருக்கும்போது ஏன்பா பாவம் செய்யாமலாப்பா இது நடந்திருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்களா? அதுவும் பெஸ்ட் ஃப்ரெண்டு. மிஞ்சி மிஞ்சி போனா கடவுள் கடவுள்னு இருந்தியா, கடவுள் உன்னை சோதிச்சுட்டார பாருன்னு தான் சொல்லுவாங்க. நீ பாவம் செய்யாமலாம் இருந்திருக்க மாட்டேன்னா அங்க போய் யாரும் தர்க்கம் பண்ண மாட்டாங்க. செமையா இருக்குது.